ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவுன்னு இது எடுத்துக்கலாம், அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு பொதுவாக அட்வைஸ் அப்படிங்கிறது எனக்குமே பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சம்மந்தமான ஒரு விஷயங்க. நேற்று நம்ம கோயம்புத்தூர் டு ஈரோடு ரோட்டில் கொஞ்சம் ஒரு ட்ராவல் விஷயமா போயிருந்தேன், ஒரு விசிட் விஷயமா. போகும் பொழுது ஒரு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம் ஒன்று பார்த்துட்டு போனேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தெரிஞ்சு பண்ணுறாங்களா, அவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்களாங்கிறது தெரியலைங்க. இப்போ காருன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் காரு, லோ பட்ஜெட் கார்ஸ் அண்ட் ஹை பட்ஜெட்டு, ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. அந்த ப்ரீமியம் செக்மெண்ட் கார்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்ஸு ஆர் பிஎம்டபிள்யூ, ஆடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன். அது அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா, அந்த சன் ரூஃப்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த சன்ரூஃபில் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளை ஒரு 3 வண்டிங்க, ஒரு வண்டி இல்லை, 2 வண்டி இல்லை, 3, 4 வண்டியில் பார்த்தேங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. குழந்தைங்க அந்த சன்ரூஃப் வழியாக பாதி உடம்பு வெளியில் தெரிகிற மாதிரி வண்டிக்குள்ளே நிற்க வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரீமியம் செக்மெண்ட் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 80, 120 அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க இல்லையா. நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. நான் நார்மல் டிரைவர் தான், 70, 80 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன். ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க. அந்த கார்ஸில் பார்த்தீங்கன்னா, குழந்தை சன்ரூஃபுக்கு வெளியில் நின்றுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சன்ரூஃப் வழியாக வெளியே நின்றுட்டு போகும்பொழுது, உங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்கக்கூடிய, அதாவது நமக்கு முன்புறமாக நம்மளை விட ஸ்பீடு அதிகமாக போயிட்டுருக்கக்கூடிய லாரி, பஸ்ஸு, இந்த மாதிரி பெரிய வீல்ஸ் இல்லை, பெரிய வண்டியினுடைய வீல்ஸ்லாம் என்னென்னா, இந்த கல் மாட்டியிருக்கும். அந்த கல் மாட்டியிருக்கிற கல் என்ன ஆகும்னா, ரொட்டேஷன் ஃபோர்ஸில் என்ன பண்ணணும்னா, அந்த கல் ரிலீஸ் ஆகி பின்னாடி வர்ற வண்டியில் அடிக்கும். ஓகேங்களா. நம்ம பெரும்பாலும் அடிக்காமல் தப்பிச்சு போயிட்டுருக்குறோம் ஹைவேஸில். நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த கல் தெரிச்சு நம்ம கண்ணாடியில் விழுந்ததுன்னா இட்ஸ் ஓகே, கண்ணாடி கிராக் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதே கல் தெரிச்சு உங்கள் குழந்தைகளினுடைய தலையிலையோ முகத்துலேயோ அடிச்சுது அப்படின்னு சொன்னாக்கா, எவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு இன்ஜுரி ஆகும் அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாருமே இந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா. நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய நீங்களே அவங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு, ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்காதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா. அதே மாதிரி சடன் பிரேக் நீங்கள் எதுக்காவது அடிக்கிறீங்க, ஒரு நாய் குறுக்க போகுது, ஏதாவது சைக்கிள்காரர் குறுக்க போகிறாங்க, பைக்கு யாராவது குறுக்க திடீர்னு முன்னாடி போகிற வண்டியே சடனாக ஏதோ ஒரு காரணத்துக்காக நிற்கிதுன்னா, நீங்கள் சடன் பிரேக் அடிக்கும்போது உங்கள் குழந்தைகளினுடைய விலா எலும்பு அந்த சன்ரூஃபுக்கு பக்கத்தில் இருக்கும். சன்ரூஃபில் பாதி உடம்பு வெளியில் இருக்கும், பாதி உடம்பு உள்ளே இருக்கும். ஸோ அந்த நடுவில் அடிபடுற இடம் பார்த்தீங்கன்னா விலா எலும்பு அடிபட்டுதுன்னா, எலும்பு முறிவு வைத்தியசாலைக்கு போனீங்கன்னாலும் அது ஒட்டாது. லைஃப்ல வெயிட்டர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த குழந்தை. தயவு செஞ்சு நல்லா இருக்கிற குழந்தைகளை நீங்களே ஆரோக்கிய குறைபாடோ அல்லது நிரந்தர உணமாவோ ஆக்கிறாங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.